மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். நீங்க 2:13 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. மீகாவின் புத்தகம் 2:13. சீக்கிரம். Thank you Holy Spirit. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். வாழ்க்கையில தடை வரும், ஊழியத்துல தடை வரும், படிப்பில தடை வரும், பதவியில தடை வரும். அல்லேலூயா. கை உயர்த்தி யார்தான் நீக்க முடியும்? யார்தான் மாற்ற முடியும்? உண்மையை விசுவாசிக்கிறீங்களா? வானத்திற்கு பூமி ஆண்டவராக இயேசு தடைகளை நீக்கி போட்டுகிறவர் உனக்கு முன்பாக போயிட்டே இருக்கிறாரு. உங்க முன்பாக பிசாசு போகல, மந்திர போகல, கர்த்தர் போயிட்டே இருக்கிறாரு. தடையை இயேசு நீக்க போறாரு. முன்னேற முடியாம, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு சாப்பாடு வாய்ப்புள்ள போறேன், சாப்பிட தெரிய பண்ணிட்டே இருக்கிறான், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், எப்ப நீ இயேசுக்குள்ள வந்தையோ எந்த மந்திரம் பறிக்காது, எந்த சூனியம் பறிக்காது, எந்த ரத்தப்பாக்கு பறிக்காது, எந்த முட்டை பறிக்காது, எந்த இன்சூரன்ஸ் பறிக்காது, எந்த காய்க்கு பறிக்காது. தடை உழைக்கிற ஆண்டவர் உனக்கு முன்பா போய் கொண்டே இருக்கிறாரு. எத்தனை தடை வந்தாலும் முடிக்க அசைக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தடை வந்துட்டு இருக்கும், தடை வரும், வராம இருக்காது. கர்த்தர் நீக்கி போடுவாரா? தேவன் நீக்கி போட போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், நீ வீடு கட்டி முடிப்ப, ஊழியம் செய்வ, படிப்ப, படிச்சு முடிப்ப, நாளைக்கு போவ. கர்த்தர் மீண்டுறாரு, பலமையாக ஊழியம் செய்ய போற. ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நீ ஊழியம் செய்ய போக. ஒன்றுமா யார் எழுப்புறாரோ எத்தனை கர்த்தர் உழைக்க போகிறார். அல்லேலூயா. அம்மா சொல்லுமா, உங்க கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை 1000 பேர் வந்தாலும் ஊழியத்தை அசைக்க முடியாது, உன் குடும்பத்தை அசைக்க முடியாது, உன் பதவியை அசைக்க முடியாது, உன் படிப்பை அசைக்க முடியாது, உன் உள்ளத்தை அசைக்க முடியாது, உன் குடும்பத்தை அசைக்க முடியாது. கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரு. உன்னை படைத்த ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர், உன்னை தூக்கி சுமந்த ஆண்டவர் உன் முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. நீ ஆயத்தமா இருக்கிறாயா? தைரியமா இருக்கிறாயா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறாயா? இயேசு முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி போனா தடைகள் மாற்றப்படும், தடைகள் நீக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். இதை சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார். இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள வாசம் வந்தாரு, சபைக்குள்ள வாசம் வந்தாரு. அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, புல்பிட்டில் நிற்கிறாரு, கவனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரபலத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. பேசிருக்கிறாரு. நான் பேசுகிறேன், நான் மனுஷன் மண்ணு. கர்த்தர் பேசுகிறாரு, வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தர் எழுந்திருக்கிறாரு. அவர் எழுந்தாலும் சாத்தம் வெட்டப்பட்டு போவான். தேவன் எழுந்தா சத்துரு கீழே வருவான். வார்த்தை தேவன் எழுந்திருக்கப்படாது. தடை நீக்கும்படியாக, தடைகளை உடைக்கும்படியாக சொல்லுவா. கர்த்தர் செய்து முடிப்பாரா? எத்தனை பேர் சுவாசையும் உன் ஜீவன் போற வரைக்கும் கர்த்தர் கரம் பிடிக்க போகிறாரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன் குடும்பத்தில் நன்மை செய்ய போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவரை சாட்சி கொடுக்க போக, அவரை உயர்த்தி காண்பிக்க போற கர்த்தரை செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு மாற்றி சொல்லுவேன். இயேசு நடந்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 13 வயசுல முடிஞ்சுவேன், 13 இயர்ஸ்ல முடிஞ்சுட்டு வந்தேன். ஊமையா இருந்தேன், 10 வார்த்தை வராது, பேச வராது. எங்க பெற்றோர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எனக்கு பிறகு பிறந்த எல்லாரும் நல்லா பேசக்கூடியவர்கள், 4 சகோதரர்கள். நான் பேச்சற்று போயிட்டேன், ஊமையா இருந்தேன். அல்லேலூயா. டாக்டர் பார்த்து டாக்டர் சொல்ற பையன் பேசுறான்னு சொல்லிட்டாங்க. 10-11 வயசு பேச்சே வரல, ஊமையா இருந்தேன். 13 இயர்ஸ்ல தான் எனக்கு டாக்டர் கொடுத்தாங்க ஞானஸ்தானம். அது கொடுத்த பிற்பாடுதான் கர்த்தர் நாவை திறந்து பேச வைத்தார்.
My age 57. இப்பொழுது ஹல்லேலூயா 57 வயசாச்சு. கர்த்தர் பேச வச்சிருக்கிறாரு. டாக்டர் பண்ண காரியம் அல்ல, கர்த்தர் பண்ண காரியம். உயர்த்த ஆரம்பிச்சா யாருமே தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. உயர்த்துகிற ஆண்டவர் எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா சொல்லுவோம். கைகளை உயர்ச்சி கர்த்தர் தடை நீக்கி போட போறாரா? ரொம்ப நடந்து போகிறாரா? அதை சொல்லுவோம். ஆண்டவர் யாரு? தெய்வம் யாரு? கர்த்தர் யாரு? அந்த ஐயா சொன்னாங்க, லிப்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா போக போக ரொம்ப கஷ்டமாச்சு. ஸ்தோத்திரம். ஏன்னா இது மற்றவங்களுக்கு ஈஸியா செய்யலாம், இங்க செய்ய ரொம்ப கஷ்டம் லிப்ட். ஏன்னா தெய்வீகமான ஒரு காரியம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குடிக்கிறதுக்கு சமம் பார்த்த கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை கத்த முடிச்சு கொடுத்தாரு நிச்சயமாக. முதல் மாசம் ஐயா செபிக்க கூப்பிட்டா. பிரபையா நான் வீட்டுக்கு செபிக்க வந்தேன். என்ன விஷயம் கேட்டேன். இல்லையா லிப்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, நான் புது லிப்ட் ஆரம்பிக்க போறேன், நீங்க ஜெபிச்சு விட்டு போங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபிச்சு கூட கத்த முடிச்சாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் செய்யறார். அவங்க கவனிக்க சொன்னாங்க, என்னுடைய காரியம் தேவனுடைய ஈவு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கணும். அப்போ முன்பா நடந்து போறாரு. வாசிக்கலாம். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார்கள். அதெல்லாம் சொல்லுங்க பதம். நடந்து போவார்கள். நீங்க பயந்து ஓட மாட்டீங்க, பயந்து ஒழிச்சுக்க மாட்டீங்க. நடந்து போவீங்க. சத்துருவுக்கு முன்பாக நடந்து போவீங்க. அதிலும் சாட்சியாக நடந்து போவீங்க. கம்பீரமாக நடந்து போவீங்க. ஆசீர்வாதமாக நடந்து போவீங்க. ராஜா போல நடந்து போவீங்க. தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக சொல்லுவோமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் மார்க்கெட்டி சொல்லுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு 45 இயர்ஸ் ஆக போகுது. சாப்பாட்டு குறைவில்லை. இன்னும் கடன் வாங்காம இருக்கிறேன், வட்டிக்கு வாங்காம இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திரம். நிறைய சொல்லுவோமா? கையை உயர்த்தி. ஒரே ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை திருமணம் ஆச்சு, ஒரு பிள்ளை படித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமா இருக்கிறேன். எங்கேயும் வட்டிக்கு வாங்கல, கடனுக்கு வாங்கல, அல்லேலூயா, லோன் வாங்கல, தைரியமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு சோறு போட்டு பண்ண சாப்பாடு. சத்தமா சொல்லுங்க. நான் கம்பெனி வேலை செய்யல, எங்கேயும் போய் வேலை செய்யல. யாரையும் நம்பி வாழ, இயேசு நம்பி வாழ. இயேசுவை போஷிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் போஷிப்பாராங்கள. சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆக போகுது. 45 ஆண்டுகள் இன்ன வரைக்கும் சாப்பாட்டு கை நீட்டல, பணத்து கை நீட்டல. கர்த்தர் போஷிக்கிறாரு. எந்த கம்பெனில வேலை செய்யல, கவர்மெண்ட்ல வேலை செய்யல, பிரைவேட்ல வேலை செய்யல. கர்த்தர் ஊழியம் பண்ற தேவன் போஷிக்கிறாரு. தேவன் நடத்துறாரு. தேவன் உயர்த்துறாரு. தேவன் கனப்படுத்திருக்கிறாரு. பல சொல்லுவேன். பிழைப்புக்காக வரல, ஊழியத்திற்கு அழைப்புக்காக வந்திருக்கிறேன். கர்த்தர் நடத்த வந்தவராக சொல்லுங்க. கையை உயர்ச்சி, கையை உயர்ச்சி. இதுக்காக வரல, இதுக்காக வந்திருக்கிறேன். கர்த்தர் போஷிக்கிறார். உன்னையும் போஷிப்பாரு. நீ ஆசீர்வாதமா இருப்ப, கை நீட்டாம வாழ்வ. கர்த்தர் கருத்து பலப்படுத்தப்பாரு. நீ பல மக்கள் கொடுக்க போற, பல மக்கள் போஷிக்க போற, பல மக்கள் வாரி கொடுக்க போற. கர்த்தர் கருத்து உயர்த்த போகிறாரு. அல்லேலூயா. கையை உயர்ச்சி, சத்தத்தை உயர்த்தி. தேவன் விடச்சுவாரா? I will challenge. சவால் விட்டு சொல்லுவேன். இயேசு நடத்த வல்லவராக இருக்கிறார். வானத்திற்கு பூமிக்கு மேலே உயர்ந்தவர், உன்னதமானவர், உயர்த்தப்பட்டவர் தாழ்வும் இயேசு மட்டும்தாங்க. நம்ம இயேசு ருசி பார்த்திருக்கிறேன், இயேசுவை நம்பியிருக்கிறேன். அவர்கிட்ட சின்ன வரைக்கும் இயேசுவை கைவிடவே இல்லை, கைவிடவும் மாட்டார். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பாட்டு இருக்குது, எனக்காய் ஜீவன் விட்டவரே. வகை தட்டி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை வழி நடத்துவாரே, என்னை ஆமென். வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்து சத்தமா பாடுமா? நாளிலுமே நாளிலுமே வழி இயேசுவே.
வேண்டாம், பொருள் வேண்டாம், நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், இயேசு மட்டும் போதும். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. மிஸ்ஸஸ் நகை போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஃபுல் பெண்டிகாஸ்ட் அவங்க. தைரியம் வெளியே போயிட்டு வரல, பிரச்சனையே இல்லை. அதில் சொல்லுங்க பாருங்க. போகும்போது அதை பூத்தின்னு போறாங்க. ஒரு 10 சார் உள்ள இருக்குது, என்ன பார்த்துட்டு போறாங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம், பஸ்ல போனா பயம், ரோட்ல போனா பயம், வழியான அசுரா கத்தரை சொல்றோம். ஆனா எங்க மனைவி பயமே இல்லை, பிளைனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பொன்பொருளா இயேசு கிறிஸ்து எனக்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. நம்பிக்கை ஆண்டவர் தான், இந்த பொன்பொருள் ஆண்டவர் தான், என் சொத்து ஆண்டவர் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பெருமையா இருக்கு. என்னன்னா கான்செப்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. சில கட் பண்ண போயிட்டு இருப்பாங்க, உட்காந்து வசந்த கேட்கிறாருன்னா கட் பண்ணி காட்ட போயிடுவாங்க. சர்ச்சுக்குள்ள வர மாட்டேன். ரொம்ப ரேர் தான். அவங்க கான்செப்ட் வச்சு ரொம்ப பெருமைப்படல. சொல்லுங்க போயிட்டு இருப்பாரு. நம்ம கான்செப்ட் மேலே வந்து உட்கார்ந்து இதை கவனிக்கிறாங்கன்னா இன்னைக்கு எந்த மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா கத்தரை சொல்றதுக்காக அதிகமாக கத்தரை சோதனைகள் கையில சொல்லுங்க பார்க்கலாம். கையில நேரம் வந்தாங்கன்னா ஜஸ்ட் சொல்லி கிளம்பிடுவாங்க, உட்கார மாட்டாங்க, உள்ள வர மாட்டாங்க. அந்த விஷயம் காசு ரொம்ப அதிகமாக மகிழ்ச்சி. நிறைய சுவாசிக்கிறீங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதும் ஏசாயாவின் புஸ்தகம் 43:13 வாசியம். ஏசாயா 43:13 வாசிக்கலாம். The book of Isaiah chapter 43 verse 13. நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். 33 தெய்வத்துக்கு மேல இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க. அந்த அம்மா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கர்த்தர், சொந்த ஒரே ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு. நான் உண்டாவதற்கு முன்னே நோ டேட், நோ கேலண்டர், நோ மந்த், இயேசு உண்டாக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரே ஆண்டவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உண்டாவதற்கு முன்னே தேவன் இருக்கிறாரு.
சத்தமா சொல்லுங்க. உங்க தாத்தா வரல, உங்க பாட்டி வரல, இயேசு வந்துட்டாரு, இயேசு இருக்கிறாரு, உன்னை படிச்சவாடு இருக்கிறாரு. அப்ப இயேசு பார்த்தா உயர்ந்தவர், இயேசு பார்த்தா ஆண்டவர், இயேசு தான் மேன்மையானவர், இயேசு தான் மகிழ்ச்சிக்குரியவர், இயேசு தான் போற்றுக்குரியவர். அல்லேலூயா. வசனம் நான் உண்டாருக்கு முன்னே நானே இருக்கிறேன். வாசிக்கலாம். என் கைக்கு தப்புவிக்கத்தக்க என் கைக்கு தப்புவிக்கத்தக்க இல்லை. நான் செய்வதை தடுப்பவன் யார்? தடுப்பவன் யார்? முதல்ல தடை நீக்கப்படும். தடுப்பவன் யார்? அதை சொல்லுங்க பார்க்கலாம். தடுப்பவன் யார்? ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, நீ மேன்மையா மாற போற, உயர்த்தப்பட போற. தடுப்பவன் யார்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடுக்க யாருக்குமே அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. கையை உயர்த்துங்க. கர்த்தர் செய்யப்போவதை தடுப்பவன் யார்? தடையை நீக்கி போட்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? தடுப்பவன் யார்? தடுக்க முடியுமா? உழுந்து தடுக்க முடியுமா? சபையை தடுக்க முடியுமா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கிறிஸ்துவத்தை அழிக்க முடியாது, கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க முடியாது, கிறிஸ்துவை அழிக்க முடியாது. தடுப்பவன் யார்? தடுப்பவன் யார்? தடுக்கிற யாருக்கும் அதிகாரங்களை உண்டாக்கிறவர், உருவாக்கிறவர், படைத்தவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க கர்த்தருடைய வல்லமை கர்த்தர், பலத்துள்ள கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர் நமக்கு உலாவிக்கிறார். தடுப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க பாருங்க. இதை தடுக்க முடியுமா? சபையை தடுக்க முடியுமா? ஒழுங்கு தடுக்க முடியுமா? பார்த்து தடுக்க முடியுமா? பிரச்சனை தடுக்க முடியுமா? தடுப்பவன் யார்? அதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தரே உன்னதமானவர். வானத்திற்கு பூமிக்கும் ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர், ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. தடுப்பவன் யார்? அல்லேலூயா. தடுக்க முடியுமா? சத்தமா சொல்லு. ப்ரொமோஷன் வரப்போது தடுக்க முடியுமா? கர்த்தர் பாதையில் உயர்த்தப்படுறாரு, தடுக்க முடியுமா? எத்தனை பேர் சோசிக்கிறேன்? நம்ம கவுன்சிலர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுக்க போற, பெரிய ப்ரொமோஷன் வாங்கப்படுறாரு. எப்ப சமைக்கிற உட்கார்ந்தாரோ ஒரு அடுத்த ப்ரொமோஷன் தான் கிடைக்குது. கர்த்தர் உயர்த்தப்படுறாரு அப்படின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி அந்த ஐயா 2 பேர் சேர்த்து படைச்சாங்க. அந்த கர்த்தர் கடவுள் காப்பாத்தினார். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அந்த மறிச்சிருக்கிறார், ஒரு கர்த்தர் காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறார். அவர் சில சூனியம் பண்ணாங்க, கர்த்தர் காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறார். 2013 செத்து போயிருப்பாரு, கர்த்தர் காப்பாத்தினாரு. 6 வருஷம் ரெண்டை பார்த்தாங்க, கர்த்தர் காப்பாத்தினாரு. கர்த்தர் காப்பாற்றினாரு, இன்னும் காப்பாற்றப்படாரு. எப்ப சாமிக்குள்ள வந்தாலும் அவர் உயிர் யாரும் எடுக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருக்கு சொல்லிட்டு போயா தடுப்பவன் யார்? தடுப்பவன் யார்? ஒரு கர்த்தர் உயர்த்தியே செய்வார். எங்கே அசைக்கப்பட்டியோ அதே கர்த்தர் உயர்த்தப்படாது. அதை சொல்லுங்க பார்க்க. கர்த்தர் உயர்த்தி உற்சாகத்தோடு பலர் குறுக்க வருவாங்க, பல மக்கள் குறுக்க வருவாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை திருட எடுக்க தடுக்க முடியாது. அதான் வசனவாசிகள் 43:13 நான் செய்ய போவதை தடுப்பவன் யார்? ஐயா சொல்லுங்க பாருங்க. இந்த வார்த்தை பேசுவது லாசரை ஆண்டவர் பேசிருக்கிறாரு, இந்த கர்த்தர் பேசிருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயம் உயர்த்த போறாரு. எங்க அசைக்கப்பட்டியோ, எங்க வேதனை பற்றியோ, எங்க கண்ணீர் விட்டு திருமணம் நீங்கள் சிரிக்க வைக்க போறாரு. எல்லாருக்கும் மத்தியிலே மகிழ்ச்சிகரமாக அற்புதமாக நன்மையாக வாழ போகிறேன். இந்த கர்த்தர் கடவுளுக்கு உயர்த்த போகிறார். கடவுள் இயேசுவை நேரப்பட்ட போகிறார். கர்த்தர் உயர்த்த போறார். எத்தனை காலத்தையும் செபித்துக் கொண்டிருக்கிறீங்க, உபவாசம் எடுத்திருக்கிறீங்க, முழங்கால செபிக்கிறீங்க, இரவெல்லாம் செபிக்கிறீங்க, கண்ணீர் விட்டு செபிக்கிறீங்க. எந்த குறிப்பையும் செபித்தீங்களோ கர்த்தர் நிறைவேற்றுவார். தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தடுக்க முடியுமா? கையை மேல உயர்த்தி வசனவாசிகள் செய்கிறது. தடுப்பவன் யார்? எத்தனை மனுஷன் வரட்டும், எத்தனை பெரியார் வரட்டும், தடுக்க முடியாது. கையை மேல உயர்த்தி தமிழகத்தில் ஆசியம் உட்கார்ந்தவை தேவ தீர்மானம். அவன் சொல்லுங்க போகிறான், யாரும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் முடிவு அங்குதான் கிடவுது. அவன் சொல்லுங்க போகிறான். சத்தத்தை உயர்த்தி
பணம் கொடுத்து விதைக்கணும் ஒரு மனுஷனை தீர்மானிக்கிறது ஆண்டவர் தான், முடிக்கப்படுறது ஆண்டவர் தான், உட்கார வைக்கப்படுறது ஆண்டவர் தான், உயர்த்தப்படுறது ஆண்டவர் தான், பயன்படுத்தப்படுறது ஆண்டவர் தான். கர்த்தரை செய்ய முடிக்க போறாரு. எத்தனை பேர் சுவாசத்தையும் தடுக்கவே முடியாது. ஏழச்சமே சுவாசத்தையே வாழ்க்கையை எத்தனையோ தடை வந்துட்டே இருக்குது. ஒரு காலத்தை ஆரம்பிக்கிறேன், தடுத்து நிற்கிறேன், செய்து முடிக்க முடியும். கர்த்தர் நீ சொல்லாது இந்த மாசம் முடிவுக்குள்ளாக நீ வெற்றியை பார்க்க போறேன். ஆகஸ்ட் 31 நீ எடுத்த காரியம் முற்றும்படி தேவன் செய்து முடிக்கவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் மாத்த கையை மேல உயர்த்தி கர்த்தர் செய்ய போகிறார். எந்த காரியமாக இருக்கட்டும், பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டுமா, இல்லை வீடு கட்ட வேண்டுமா, இல்லை மற்ற காரியம் எதிர்பார்க்கிறியா, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தடுக்கவே முடியாது. தடுப்பவன் யார்? ஒரு கையை மேல உயர்த்தி நல்ல சொல்லுங்க மகன். நான் அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அங்க நம்பினேன், அதெல்லாம் பண்ணேன். இயேசு மாத்திரம் நம்பு, ஆசீர்வாதமா இருப்பேன். இயேசு நம்பு, அதுல இருக்குது தெம்பு, இல்லைன்னா வரும் நம்பு. கையில் ஏற்றுங்கப்பா. இயேசு நம்பு, அதுல இருக்குது தெம்பு. போட்டுற தம்பு இல்லை, இயேசு நம்ம தெம்பாகவே. அதே சொல்லுங்கப்பா. கடந்த வாரம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜெபிக்க போயிருந்தேன். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. தண்ணியை உள்ள போகல, ஜெபிக்கிறது ஐஸ்வர்யுள்ள போனேன். நம்ம படுத்தப்படுங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறுது, ஒரு பக்கம் கொலுசுல போயிட்டு இருக்கு. ஐயா நம்ம சாப்பிட்டு 10 நாள் ஆச்சியா, என்ன எழுந்துக்கல, சரியா மோஷன் போகல, யூரின் போகல, ரொம்ப சீரியஸா இருக்கிற டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் சத்தியமா சொல்லிட்டாரு. அலையிலோயா சத்தமா சொல்லுங்க. ஸ்டொமக்ல கேன்சர், கையில சொல்லுங்க பாருங்க. வயிறுல உப்பிட்டு கத்த ஸ்தோத்திரம். யூரின் போக 10 நாள் யூரின் போட்டு வெளியே வரல, ரொம்ப சீரியஸா இருக்க, பேச்சு வரல, கத்த சொல்லுங்க. கையில சேர்ப்ப தேங்காய் கொண்டு போனேன், கையில சொல்லுமா தேங்காய் கொண்டு போனேன். எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. அந்த டாக்டர் பர்மிஷன் வாங்கிட்டு ஐஸ்வர்யக்குள்ள போகணும். அலையிலோயா சென்னை கையில் எடுத்து நம்ம தலையில வச்சுட்டு, ஆண்டவரே நீ கொடுத்த வல்லம் அங்க இறங்கிட்டு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆனா எதுவுமே என்ன பண்ணல, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, அப்படியே தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லேக் செலவாயிட்டே இருக்கு. பட் அந்த பேஷண்ட் இம்ப்ரூவ்மெண்டே ஆகல. மூச்சு சரியா தான் செய்யுது, அவுட்புட் வெளியே வருது, எல்லாமே மந்தமா இருக்கு. நான் விசுவாசம் ஜெபிக்க போயிருந்தேன். எனக்கு பெரிய நம்பிக்கை, இந்த பைபிள் கைவிடாது. சொல்லுங்க. தழும்பலா குணமாகிறோம், தழும்பலா குணமாகிறோம். ஏசப்பா காயம் இன்னும் அப்படியே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காயத்தை சொல்லி இந்த வாக்கு சொல்லி ஜெபிச்சு உள்ள இருந்து அந்த ஓர் கத்துறாங்க. அல்லேலூயா. பேசி வாய்க்கு 10 நாள் ஆச்சு, கத்துறாங்க. உள்ள இந்த ஆவி சொல்லுது, நீ ஏன் இங்க வந்த என்ன கேட்குது. அல்லேலூயா. ஏன் இங்க வந்த? சுத்திலாம் பயந்துட்டாங்க. இன்னும் நம்ம பேசவே இல்லை, பட்ட படிக்க இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆவி சொல்லுது, இந்த அம்மா வயிற்று நான் இருக்கிற பிசாசு இருக்கிறது. ஜெபின் வாயில ஊற்றி செடிச்ச உடனே மொத்தம் வாந்தி எடுத்தாங்க. கரெக்டா 1/2 மணி நேரத்தில் எழுந்து உட்கார்ந்தாங்க. இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஃபாதர் ஜோ பண்ணாரு. ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு குளுஸ் உள்ள போகுது, சாப்பாடு வாங்கி தரக்குது. அடுத்த 1/2 மணி நேரத்தில் எழுந்து உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டாங்க. அந்த அம்மா, அந்த தாமை பெரிய ஆச்சரியம். எல்லாம் ஸ்லோவாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் வீட்லேயே ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன சங்கலமா கொடுக்கும். அதை நம்பிட்டே இருக்கு, நம்பிட்டே இருக்கு. ஜீவன் போல இயேசு நம்பிக்கையா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. தடுக்க முடியும், தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. கர்த்தர் உயர்த்தப்படுறார். யாரெல்லாம் கேட்க வாழ்க்கை அற்புதம் நடந்தே தீரும். விசுவாசிக்கிறீங்களா? தடுப்பவன் யார்? அல்லேலூயா. வாசகம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42 1-2 வாசிக்கலாம். யோபு 42 1-2 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 42 1-2 வாசிப்போம். அப்பொழுது யோபு வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைப்படாது. நல்லா கவனிக்கணும். முதல்ல நீங்க தடை நீக்கப்படும். தடுப்பவன் யார்? இப்ப தடை. அல்லேலூயா. தடைப்படாது. 3 காரண வசனம். அதுக்கு வசனம் எடுக்க நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியம் என்ன? தடைகளை நீக்கி போடுவார். இந்த ஃபர்ஸ்ட் வசனம். 2வது தடுப்பவன் யார்? 2வது வசனம். 3வது தடைப்படாது. 3 வசனம். தடைப்படாது,
தடுப்பவன் யார்? தடை நீக்கப்படும். சுவாசிக்கிறீங்களா? மேல உயர்த்தி கர்த்தர் தெரிவு செய்யப்படாதா? தடைப்படாது. இயேசு உயர்த்தப்ப தடைப்படாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ முன்னேற முடியாம உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் பிசினஸ்க்கு பல மந்திரம் பண்ணிருப்பாங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஒன்றும் தடைப்படாது. மந்திரம் தடைப்பட்டு போறோம், காரியத்தை வாய்க்க பண்ண போறாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கையை வேண்டி ஆண்டவரே தடைப்படாதப்பா, நீ செய்யற காரியம் தடைப்படாது. செய்யற காரியம் தடைப்பட்டு போகாது. நீ செய்யற காரியத்தை தடுப்பவன் யார்? தடையை நீக்கி போடுவார்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? இந்த உலக சபைக்குள்ளாக தேவன் உலாவி செல்கிறாரு. இந்த உளுத்தி வசதி எல்லையும் இன்றைக்கு உழைந்து விட்டது. கத்தரை உலாவி செல்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? கையில உயர்த்துங்க பார்க்கலாம். தடைப்படாது, தடைப்படாது. தேவன் சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, விசுவாச பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே, வாலிப சகோதரியே, என்ன தடை இருக்க மாட்டே? இயேசு மோட்சம் உருவாக்குவாரு. தடை உடைக்கப்பட போறாரு. ஒரு திருமணம் ஆகலையா? எத்தனையோ மாப்பிளையை பார்த்து கொண்டிருக்காங்க, ஒண்ணுமே பறிக்க. இயேசு சொன்னாரு, தடைப்படவே படாது. இயேசு வாய்க்க பண்ண போறாரு. இயேசு நிறைவேற்ற போறாரு. இயேசு செய்து முடிக்க போறாரு. நீங்க பிரமிக்க போறீங்க, பிரமிக்க ஆச்சரியப்பட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை? ஆமென் சொல்றீங்க. இந்த வார்த்தை நிறைவேற்ற போறாரு. அந்த வாய்ப்பிள்ளைங்க வாழ்க்கை எங்க தடை படிச்சிருக்கீங்களா? வேறெல்லாம் இருக்கீங்களா? கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்க போறாரு. நிச்சய வாழ்க்கையை வேலையை பெற்றுக் கொள்வீங்க, ப்ரமோஷன் பெற்றுக் கொள்வீங்க, படிக்க போறீங்க, உயர்ந்த ஆண்டவரே திருமணம் ஆக போறீங்க. கர்த்தரை சாதிக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் மூடி மறைக்கிறது. ஒரு ஆள் என்ன வாசித்தோம்? தடை நீக்கி போடுவார். இரண்டாவது தடுப்பவன் யார்? மூன்றாவது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஐயோ ஒரு காரியம் செய்யணும்னா தடைப்பட்டேங்குது. அல்லேலூயா. இந்த வசனம் நிச்சயமா கொண்டு வரும். மூணு வசனம் தான் நிறைய எடுக்கலாம். அல்லேலூயா. தடுப்பவன் யார்? தடை நீக்கப்படும், தடைப்படாது. தடை வந்துச்சாலுமே எவ்வளவு நீங்க செபிக்கிறீங்க, ஆனா டிலே ஆகிட்டே இருக்கு. இதை நான் விசுவாசிக்கிறேன். வசனம் போய் சொல்லாது, வசனம் மாறாது, வசனம் அற்புதத்தை கொண்டு வரும். வசனம் வாழ்க்கை திருப்பி வேண்டும். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? சாதாரண மனுஷன் தான் வசனம் வல்லம் உள்ளது. பேசப்பட்ட வார்த்தை மகிமுள்ள வசனம், மகிமுள்ள வசனம், மகிமுள்ள வார்த்தை, வாக்களித்தமுள்ள வார்த்தை, திரும்ப நிறைந்த வார்த்தை உன்னோடு பேசப்பட்டிருக்குது. வானத்தை கொண்டு போனாலும் வசனம் ஒழியாது, பைபிள் ஒழியாது, பைபிள் ஒழிக்க முடியாது. என் புதிய மன்னர்கள் பைபிள் எழுப்பாங்க, பைபிளை அழிக்கவே முடியாது, பைபிளை ஒழிக்கவே முடியாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? 190 கண்டிஷன் பயன்படுத்தும் ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆங்கிலத்தில், தமிழ்ல, இந்தியில, மலையாளத்துல எல்லா மொழியும் மொழிபெயர்க்கப்பட்டு பிரிண்டாக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இந்த பைபிள் தான். இந்த பைபிள் சுவாசிக்க நீங்க தான் வெற்றி பெற போறீங்க, ஜெயத்தை பெற போறீங்க, நன்மை பெற போறீங்க, சுகத்தை பெற போறீங்க, வல்லமை பெற போறீங்க, வலிமை பெற போறீங்க. கர்த்தர் செய்து முடிக்க போகிறாரா? ஆமென் சொல்லிட்டே இருங்க. தடைப்படாது. தடுப்பவன் யார்? தடை நீக்கப்படும். எத்தனை தடாண்டவங்க முன்னேற்றம் அடைய முடியல. எத்தனை உழுந்து செபிக்கிறேன், விளங்காத செபிக்கிறேன், முட்டிய செபிக்கிறேன், ஏன் தெரியாது? கர்த்தர் சொன்னாரு வசனம் அப்படியே தெரிய செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறது? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, தைரியமாக சொல்ற சாதாரண மனுஷன், ஒரு மண்ணான மனுஷன். ஆனா பேசப்பட்ட வார்த்தை தான் விசேஷமானது. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு விளக்கு இயேசு ஏற்றப்படுறார். விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறதா? செபிக்க முடியாம ஊழியர் செய்ய உனக்குள்ள பெரிய அழைப்பு இருக்குது. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு சகோதர, அன்பு ஐயாமார்கள், ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. வெளியே கொண்டு வராம இருக்குது. காலம் கடந்து போயிட்டே இருக்கு, மாசம் போயிட்டே இருக்கு, வருஷம் போயிட்டே இருக்கு. எப்ப எழும்ப போற? எழுப்பினா தான் பிரகாசிக்க முடியும். கடைசி காலத்து கர்த்தர் வர போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கடந்த சண்டே நான் வீட்டுக்கு செபிக்க போயிருந்தேன். 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஐயப்பாக்கம் பக்கத்துல அவங்க வந்து கேரளாவில் பெரிய லேண்டு வாங்க பேசி வச்சிருக்காங்க.
பணம் கொண்டு கட்ட போறாங்க வயநாடு பக்கத்துல. Praise the Lord. காசு ரெடி பண்ணிட்டாங்க, 8 lakhs ரெடி பண்ணி கை வச்சிருக்கிறாங்க. இடத்துல பேசுற வயநாடு பக்கத்துல சண்டே ஈவினிங் கரெக்டாக 5:30 மணிக்கு ஐயா நாங்கள் நைட்டு காலையில் புறப்பட பணத்தை கொண்டு கட்டி எடுத்து வாங்க போகிறோம். வயநாடு பக்கத்தில் 2 கிரவுண்ட் பேசி வச்சிருக்கிறோம். நல்ல குளிர்ச்சியான பிரதேசம், கேரளா கத்திரை சொல்றோம். அவன் ஜெபிச்சன் வெளிப்பாடு கேட்டாங்க. நான் காலையில் புறப்படுறேன், ஜெபிச்சாலுக்கு பணம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகிறோம். என் பிரசன்ட் கத்திரை சொல்றோம். அல்லேலூயா. அந்த பணத்தில் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் பேசினாரு. சில நாட்களுக்குள் கேரளாவில் பெரிய அழிவு உண்டாகும் போது நிலச்சரி உண்டாகும் வாங்க வேண்டாம் கர்த்தர் பேசினார். 28 மாலை 5 மணிக்கு கடந்த மாசம் ஜூன் அவர் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. என்ன ஐயா அப்படி சொல்றாரு, நல்ல வார்த்தை பார்த்தா நல்லா சொல்றாரு. இல்லையா சூப்பர் பிளேஸ் இது, வயநாடு பக்கத்துல 2 கிரவுண்ட் பேசி வச்சிட்டோம். அவனை கெஸ்ட் ஹவுஸ்ல கட்ட போறோம், எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டா கொண்டு பணம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். நீங்க பர்மிஷன் சொல்லுங்க. நீங்க கேட்டா இல்லையா கர்த்தர் தெளிவா பேசினாரு. வாங்க வேண்டாம், சந்தையில வாங்குங்க, எல்லாம் ஐயர் பக்கத்துல வாங்குங்க. இல்லைங்க நீ கேரளாவில் வாங்க வேண்டாம். ஏன்னு சொன்னா கேரளாவில் மிகப்பெரிய அழிவு காத்திருக்குது. நிலச்சரி உண்டாகும், சில மக்கள் செத்து போடுவாங்க, சில மக்கள் காணப்படுவாங்க. கர்த்தர் பேச 28 சாயங்காலம் 5 மணிக்கு அவர் காரணம் ரெடி பண்ணிட்டாங்க. பணத்தை கையில் செய்ய ஜோம் பண்ணுகிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, எங்கெல்லாம் பணத்தின் கொடுத்துரு, இடம் வாங்க வேண்டாம், இடத்த வாங்க வேண்டாம். இல்லையா எங்க பாஸ் சொன்னாரு, நீ வாங்க இடத்த வாங்கு, அதுக்கு நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. நீங்க கெஸ்ட் ஹவுஸ் சொல்றீங்க இன்னும் கேட்டாரு. இல்லையா திரும்ப சொன்னேன், நீங்க இடத்த வாங்க வேண்டாம், இடத்துல பேசினாங்க வேண்டாம். வயநாடு பக்கத்துல நிலச்சரி கரெக்டா பாருங்க. சொல்லிட்டு அவன் ட்ரீட் பண்ணிட்டா போலாம், ஸ்டாப் பண்ணிட்டா பாய்க்கு செவகம் நல்ல 6 மணிக்கு போன் பண்றாங்க. ஐயா சண்டே சோமட்டு போனீங்க, வீட்டு சொல்லிட்டு போனீங்க, கேரளா பெரிய அழிவு இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா ஒரு 3 கிராமே காணும், சரிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு சொல்லி கத்த டாக்ஸ் பண்ணாரு. சண்டே பேசுன கத்த டியூஸ்டே மார்னிங் 3:30 மணிக்கெல்லாம் வயநாடு சொல்ல காலி. என்ன எடுக்கலாம் தோணி பணம் எடுக்க முடியாது. 4 பேர் காலி கத்த சொல்லி மக்கள் உள்ள இருக்கிறாங்க. கத்த சொன்ன வார்த்தை பொய்யா போகிறது. அந்த டென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா மொத்தம் வேஸ்டா போயிருக்கும். பணமெல்லாம் வண்டி பாதையில் சொல்லுங்க பார்க்குறேன். எத்தனை பேர் சுவாசம் தெரியும், கத்தோட வார்த்தை பொய்யா போவாங்க. எத்தனை பேர் நம்ம சண்டே பேசுற ஆண்டு டியூஸ்டே மார்னிங்ல பெரிய அழிவு உண்டாயிடுச்சு. வயநாடுல கத்தர் ஸ்தோத்திரம். என்னன்னு சொன்னா கத்தர் பேசுற வார்த்தை அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஐயா உங்க ஓகே பண்ணிடுறாரு, நைட்டு காலையில் புறப்பட்டு போயிட்டு மண்டே மார்னிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். எங்க வயநாடுல கத்தர் ஸ்தோத்திரம். சந்தையுடைய கத்தர் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க வாங்க வேண்டிய இடத்த காணவே காணல. அவங்க பார்த்து வச்ச இடம் இப்ப அங்க இல்லை, தரமட்டமாயிடுச்சு. பணம் கொடுத்து வாங்கியிருந்தா பணமும் போயிருக்கும், வட்டி வாங்கியிருந்தா வெஸ்டா போயிருக்கும், லேண்டா போயிருக்கும். கத்த கரெக்டா பேசுறாங்க. இதான் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எங்க வாழணும், எப்படி இருக்கணும், கத்தர் பேசுவார். அவருக்கு பெயர் பேசுகிற ஆண்டவர். நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கிட்டா நீ வழி தப்பி போகவே மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன், இன்னும் வல்லமையா இருப்பேன். கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன், ஒரு பணத்தை பிடிக்கல, உலகத்தை பிடிச்சிக்கல, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு பணம் பொருள் முக்கியம் இல்லை, இயேசு கூட இருந்தா போதும், ஆசீர்வாதமாக இருப்பேன். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, சத்தமா உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய செய்வாரா, கர்த்தர் உயர்த்துவாரா. 3 காலத்தை வாசிக்கிறோம். அழகான முறையில தடை நீக்கப்படும், தடுப்பவன் யார், தடைப்படாது. அதை சொல்லுங்க பார்க்கலாம், தடைப்பட்டு போறாரு. சத்தமா கையை உயர்த்தி உன் பிள்ளைக்கு யார் மாப்பிள்ள நேர்மையும் கர்த்தர் நினைப்பாரு. சத்தமா சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ண தப்பா போயிடும், அது முடிவு பண்ண கரெக்டா, நஷ்டமும் வராது, கஷ்டமும் வராது, வழி கரெக்டா போயிட்டே இருக்கும். யாரும் நேசிக்கணும், ஆண்டவர் தான். சொல்லுவோம், கையை மேல உயர்த்தி கர்த்தர் கையை செய்வாரா, கர்த்தர் கையை செய்வாரா. அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் பேசுகிறவர், அவர் தான் நடத்துகிறவர், அவர் தான் உயர்த்துகிறவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை சாட்சியா வாழ கற்றுக்கொள்ளுங்க. பணம் போல முக்கியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு வீட்டு வழியா வந்துட்டே இருந்தேன். ஒரு வருஷம் பெரிய விழா வச்சு கொண்டாடுறாங்க. அது போன மாசம் தேதி இல்லை. அதே சொல்லுங்க பார்க்கலாம். அதே லோயா வழியில் பார்த்தா ஒரே விழா. இன்னைக்கு ஒரு
மாசம் ஆச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். பெரிய கோடீஸ்வரர் என்ன கொண்டு போனாரு? ஒரு நிமிஷம் உயிர் போயிடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். மனுஷன் ஓடி சேர்த்து வைக்கிறான். மண்ணா போயிடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் பாருங்க, இந்த மண்ணை பொறுத்த ஒருத்தனை புதைப்போம். அந்த மண்ணை போயிடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க. மண்ணை போட்டு புதைப்பவன் பிறந்த அந்த மண்ணை புதைக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். உலகம் மாறி போச்சு. கர்த்தர் சீக்கிரம் வருகிறான். தேவன் சீக்கிரம் வருகிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் அதிகமாகணும், ஜெபம் அதிகமாகணும், பரிசுத்தம் அதிகமாகணும், வாழ்க்கை அதிகமாகணும், வைராக்கியம் அதிகமாகணும். இப்படி செடிக்கிறோம் அசைக்கலாம். பாருங்க, 11 மணிக்கு முட்டி போட்டேன். நாளைக்கு தான் பிரேயர் முடிச்சு முழங்காலே இருந்தேன். இப்போ அந்த உழித்துகளுடைய பிறப்பைகள் மேலே ஜெபிச்சேன். இந்த பிள்ளை உயர்த்தப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஜெபம் தான் உயர்த்த முடியும். நீ போட்ட பணமும் பொருளை காப்பாற்ற முடியாது, சொந்தங்களை காப்பாற்ற முடியாது. உன்னுடைய விசுவாசம் ஜெபம் தான் உயிரை காப்பாற்ற முடியும், உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உண்மையை காப்பாற்ற முடியும். எத்தனை நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவரே போதும், ஆண்டவரே சத்தியம் இப்போது, ஆண்டவரே என் உயிரை காப்பாற்றும். அதெல்லாம் சொல்லுங்க. பாருங்க, 2020 கொரோனா சுவாசிக்கிறீங்களா? பணக்காரெல்லாம் அவுட்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். நான் அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அது கொரோனா டைம் சொல்லிட்டு ஒரு சகோதரருக்கு அந்த வார்டுக்கு பக்கத்தில் 14 இயர்ஸ் ஒரு தம்பி கொரோனா பாதிக்கப்பட்டு அவர் பரிசு இறங்கிட்டே இருக்கு. அவங்க அப்பா நிற்கிறாங்க, பெரிய சேர்த்து நார்த் இந்தியன்ஸ். டாக்டர் 50 lakhs is there my suitcase, please take it. என் பிள்ளையை காப்பாற்ற கத்துறாரு. ஆனால் டாக்டர் பயங்கரமா ஒர்க் பண்றாரு. பரிசு இறங்கிட்டே இருக்குது. 14 இயர்ஸ்ல ஒரு மனுஷன் வந்து கொரோனா அட்டாக் ஆகி அது டாக்டர் பிரயாசப்படுறாங்க, ஓடுறாங்க. 5 நிமிஷம் அது அப்படி பரிசு இறங்கிச்சு. பணம் காப்பாத்துச்சா? சுத்தமா சொல்லுங்க. 2014 டிமான்ஸ்ட்ரேஷன் நவம்பர் 8ஆம் தேதி 8 மணிக்கு மோடி அறிவிக்கிறார், 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது. ஐயோ பணம் வச்சா ஒவ்வொரு மாசம் அடிச்சுக்கிறான். ஐயோ சேர்த்து வச்சு போலி சேர்த்து வச்சுமே இப்ப எல்லாம் மண்ணா போச்சு. எல்லாம் மாயை தான். இயேசுதான் உண்மை. சத்தமா சொல்லுங்க. பணம் சேர்த்து வைக்கிறது எப்படி 3000 தான் இருந்துச்சு. இந்த டைம் 3000 தான் இருந்துச்சு. இது பிரச்சனையே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்க 2 கோடி, இங்க 2 கோடி, 10 லட்சம் சேர்த்து வச்சுனா கடைசியில் மாற்ற முடியல. ஐயோ డబ్బు లేదు நிறைய இருக்குது, డబ్బు లేదు. கோயம்பேடு மார்க்கெட்ல 8 மணி சம்பளம் வாங்கிட்டு வர ஐடி கம்பெனில 10,000 5,000 1000 நோட்டு காமிச்சா மாதாது 50 ரூபாய் கேட்கிறான். அதே சொல்லுங்க பார்க்குறாங்க. கை கத்தி வச்சுக்கிறான். நவம்பர் 8ஆம் தேதி 2016 அனௌன்ஸ் பண்ண அந்த 1 ஹவர்ல பைசா மாறல. எல்லாம் 1000 ரூபாய் நோட்டு, 500 நோட்டு காமிச்சா வாங்க மாட்டான். நடக்காத 50 ரூபாய் கேட்கிறான். அரைவசம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லா இடத்துல மாறி இயேசுவன் தான் உண்மை. என்ன ஆபத்துல தேசத்திற்கு சங்கதியா இருங்க. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்ச்சி காப்பாற்ற வல்லவரா உங்களை காப்பாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்க. எல்லாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.